Hi friends, welcome back to Food Master. இன்னைக்கு நான் ரொம்ப டேஸ்டியான பூரி வித் ஆலு கோஃப்தா தாங்க செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் ஒரு 4 பேருக்கு தாங்க பூரி செய்ய போறோம். சோ குவாண்டிட்டிக்கு ஏத்த மாதிரி நீங்க மாவு எடுத்துக்கங்க. நான் கொஞ்சமா மைதா மாவு எடுத்துட்டு அது கூட ஒரு பிஞ்ச் சுகர் போடுறீங்க. சுகர் போடனா பூரி வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். சோ இதுக்கு வந்து ஒரு பிஞ்ச் வந்து நம்ம சால்ட் ஆட் பண்றோம். இதெல்லாம் தண்ணியை தெளிச்சு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது வந்து சாஃப்ட் ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம ஆலு கோஃப்தா செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் வந்து உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஸ்கின்னை வந்து பீல் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு 4-5 வாட்டி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ஸோ இதை வந்து நான் குக்கரில் போட்டு நான் தண்ணியை போட்டு தண்ணி உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணியை போட்டு வேக விடணும். இப்போ நான் ஒரு 100 கிராம் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம தோலை உரிச்சு எடுத்துட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணி ஒரு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வேக விடணும். உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும். நம்ம அதே சமயம் நம்ம என்ன பண்ணுறோம், இஞ்சி பூண்டை வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கூடவே வந்து நம்ம என்ன பண்ணோம், கோரியாண்டரை வந்து ஒரு கொத்து அளவுக்கு நான் எடுத்துருக்கோம். ஸோ அதுவுமே வந்து நல்ல பொடியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த 3 பொருளை வந்து நம்ம நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போ 2 விசில் வந்துடுது. ஸோ நம்ம இப்போ வந்து குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபில்டர் பண்ணிக்கணும். அந்த உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி போட்டிருக்கோம்ல, அதை வந்து தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம இதை வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கணும். ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு கூட வந்து கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இஞ்சி பூண்டை வந்து சேர்த்துக்கணும். இது வந்து குட்டி குட்டி பாலாக வந்து நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். ஸோ கடல மாவு இல்லாதவங்க வந்து கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லாதனால வந்து நான் சோள மாவுக்கு பதில் கடல மாவு யூஸ் பண்ணோம். ஸோ ஏன்னா அப்போ தான் வந்து உருண்டை வந்து ஒன்றோட ஒன்று பிரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இது பைண்டிங்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம்.
நம்ம ஒரு குட்டி குட்டியாக சின்ன சின்ன பாலை நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு வாணலை எடுத்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. இப்போ நம்ம பிடிச்சி வச்சிருக்க உருண்டையை வந்து அதுக்குள்ளே போட்டுடணும். இந்த உருண்டை வந்து ப்ரௌன் கலர் ஆகாது, ஏன்னா வந்து நம்ம கடலை மாவு ஆட் பண்ணதுனால அது கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே தான் இருக்கும். ஆனால் நம்ம உருளைக்கிழங்கு வந்து உள்ளே வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உருளைக்கிழங்கு எடுத்துடலாம். அதே மாதிரி இன்னொரு செட்டுமே போட்டு எடுத்துக்கணும். ஒரு பவுலில் எடுத்து 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கடல மாவை எடுத்துக்கணும். ஸோ அது வந்து பபிள்ஸ் இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். கடல மாவு வந்து இந்த மிக்சியில் போட்டிருக்காங்க. இது கூடவே வந்து நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சோண்டு நம்ம தயிரை ஊற்றிக்கணும். தயிர் ஏன் போடுறோன்னா வந்து இது கொஞ்சம் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கர்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு கூட வந்து நம்ம உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு போட்டு மிக்சியில் வந்து நல்லா அடித்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 2 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா பொடியை நறுக்கி எடுத்துக்கணும். கூடவே வந்து வெங்காயத்தை நீளமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வாணலை எடுத்து அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுருக்கோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கடுகு, சீரகம், சோம்பு இது 3த்தையும் வந்து தாளிக்க விடணும். இப்போ கடுகு நல்லாவே பொரிஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம கட் பண்ணியிருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது 3த்துமே வந்து ப்ரௌன் கலராக நல்லா வதக்கணும். நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம மிக்சியில் கரைச்சி வச்சுருக்கதாங்க இப்போ ஊற்றுறோம். கடல மாவு போட்டதுனால குழம்பு வந்து ரொம்ப திக்காகும். ஸோ நம்ம தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குழம்பு ஒரு 2 நிமிஷம் கொதிச்ச உடனே நம்ம என்ன பண்ணோம், செஞ்சு வச்சிருக்க பாலை வந்து அதுக்குள்ளே போட்டு ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாங்க.
இப்போ சூப்பரான ஆலு கோஃப்தா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், பூரிக்கு நல்லாயிருக்கும், டிஃபன் ஐட்டம் எதுவாக இருந்தாலுமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஒரு யூனிக் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாவே ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் இதுக்கு மேட்ச் என்ன பண்ண போகிறேன்னா பூரி தான் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ பூரி மாவு வந்து நம்ம ஒன்று ஒன்றா திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுதுங்க. பூரியை ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்துட்டு நம்மளோட பூரி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், ரொம்ப ஆவி பறக்க பறக்க பூரியும் ஆலு கோஃப்தாவும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.